பை நிறைய பேரோட கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, பணம் வந்து யாராவது ஒருத்தர் கடனா கேட்குறாங்க அப்படின்னு இவங்க கொடுத்துடுறாங்க. அந்த கொடுத்த பணம் வந்து திரும்ப இவங்களுக்கு வரமாட்டேங்குது. அவங்க இழுத்தடிக்கிறாங்க, அப்புறம் தரேன்றாங்க. இந்த மாரி வாரா பணம், கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு என்ன பை பரிகாரம்? என்ன பண்ணலாம்? ஒரு பணம் இது ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறோமா, மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். அப்போ தான் மக்களுக்கு புரியும். நம்ம காசை கொடுத்துட்டோம், அந்த காசு அவங்ககிட்ட வரமாட்டேங்குது. 3 மாதம் கரெக்டாக கொடுத்தான், 6 மாதம் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க, இழுவையில் போட்டாங்க. அப்படியே டைம் சொல்லிகிட்டே தள்ளிட்டு இருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற எண்ணம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இதுக்கு மட்டும் வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிறது கம்மி தான். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க தர எண்ணம் இருக்கா இல்லையா, இல்லை நம்ம என்ன பரிகாரம் பண்ணால் அந்த காசு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% போடலாம். அது மற்றவங்க போட்டு பார்க்கணும் இல்லையா, இந்த மாலிக் போய் நான் போட்டு பார்க்குறேன், சாதகமாக இருக்கா, காற்று இவர் பக்கம் சாதகமாக இருக்கா, அந்த எதிராளி காசு எப்படி இருக்குது, அவரோட கர்கனியில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவருக்கு செஞ்சால் பழிக்குமா பழிக்காதா, நடக்குமா நடக்காதா போட்டு பார்த்துட்டு முடிஞ்சால் 100% காசை வாங்கிடலாம். பட்டு மொத்தமாக காசு இதே வாங்கி கொடுத்த சரித்திரமே நான் இல்லை, நானே சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி எண்ணம் யாருக்குமே இல்லை. எக்ஸாம்பிள் 10 லட்ச ரூபா தரேன்னு வச்சுக்கலாம், 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க, இல்லை 50,000 கொடுப்பாங்க, இல்லை 2 லட்சம் 3 லட்சம் 3 4 பிரித்து கொடுப்பாங்க. இதுவரை யாரும் ஃபுல்லாக கொடுத்ததே இல்லைம்மா என் 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில். எவ்வளோ காசு வாங்கி கொடுத்துறேன், வந்துடும் 100% வர வச்சு கொடுத்துடலாம். ஆனால் இதில் ஒரு ஹைலைட் என்னன்னா, மருஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பை நிறைய பேரோட கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, பணம் வந்து யாராவது ஒருத்தர் கடனா கேட்குறாங்க அப்படின்னு இவங்க கொடுத்துடுறாங்க. அந்த கொடுத்த பணம் வந்து திரும்ப இவங்களுக்கு வரமாட்டேங்குது. அவங்க இழுத்தடிக்கிறாங்க, அப்புறம் தரேன்றாங்க. இந்த மாதிரி வாரா பணம், கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு என்ன பை பரிகாரம்? என்ன பண்ணலாம்? நல்லா கேட்டீங்க. நாட்டில் பெரும் பிரச்சனை அந்த பிரச்சனை தான். ஏன் சொல்லுங்கள், கடன்காரனாகிறது ஒரு பிரச்சனைனா, அந்த கடன் கொடுத்துட்டு வாங்குறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அதை பற்றி யாரும் கமெண்ட்டில் போடுறதும் இல்லை, அதுக்கு பரிகாரம் தேடுறதும் இல்லை. கடன் அடைக்கிறதுக்கு தான் பரிகாரம் தேடுறாங்க. ஸோ நம்ம ஒரு பணம் இது ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறோமா, மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். அப்போ தான் மக்களுக்கு புரியும். நம்ம காசை கொடுத்துட்டோம், அந்த காசு அவங்ககிட்ட வரமாட்டேங்குது. 3 மாதம் கரெக்டாக கொடுத்தான், 6 மாதம் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க, இழுவையில் போட்டாங்க. அப்படியே டைம் சொல்லிகிட்டே தள்ளிட்டு இருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற எண்ணம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இதுக்கு மட்டும் வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிறது கம்மி தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, பணம் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்கன்னா, ஸோ அவங்க டைம் சரியில்லைன்னு அர்த்தம். ஒன்று. அதே மாதிரி பணம் கொடுத்தவங்க டைமும் பார்க்கணும், யார் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க அவங்க நேரம் காலத்தை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அவங்க கொடுக்குற எண்ணங்கள் இருக்கா, இல்லை பணம் இருந்துனே தரமாட்டுறாங்களா, இல்லை அவங்ககிட்ட பணம் இல்லையா, இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கேருந்து பணம் நம்ம ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துட்டீங்க, நீங்கள் அவன்கிட்ட பணம் தரமாட்டான், அவன் பணம் கொடுத்து நீங்கள் 1 மாதம் இல்லை 1 வருஷம் நீங்கள் பரிகாரம் பண்ணணும், அவன்கிட்ட இருந்தால் தானே கொடுப்பான். ஆமாம், பணமே இல்லை எப்படி கொடுப்பான்? பார்க்குறது வெள்ளைஞ்சல வேலை சட்டை போட்டிருக்கான், வீடு வச்சிருக்கான்னு வச்சுக்கலாம், கார் இருக்குன்னு வச்சுக்கல, ஆனால் பணம் இருக்கணும்லாம் கொடுக்குறதுக்கு நீ 1000 பரிகாரம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லையே. ஒன்று எண்ணம் இருக்காது, இல்லை பணம் இருக்காது. பணம் இருந்தும் அவன் கொடுக்கலன்னா அது வேறு மாதிரி பண்ணலாம். பணமே இல்லாதவங்ககிட்ட நீங்கள் பரிகாரம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொடுக்கல் வாங்கலில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் காசு உங்களுக்கு வரணுமா, மாலிக் பை என்கிட்ட வாங்க, இல்லை என்ன மாதிரி இருக்கவங்ககிட்ட போயிட்டு எனக்கு இந்த நபர் காசு தரணும், நான் இப்போ காசு இந்த டைமில் கொடுத்தேன், இவ்வளோ நாட்கள் ஆச்சு, இவ்வளோ வருடங்கள் ஆச்சு, இவ்வளோ மாதங்கள் ஆச்சு, இது வாங்க முடியுமா வாங்க முடியாதா, அவங்க தர எண்ணம் இருக்கா இல்லையா, இல்லை நம்ம என்ன பரிகாரம் பண்ணால் அந்த காசு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% போடலாம். அது மற்றவங்க போட்டு பார்க்கணும் இல்லையா, இந்த மாலிக் போய் நான் போட்டு பார்ப்பேன். ஒன்றும் இல்லை, யார் காசு கொடுத்தாங்க அவங்க பேர், யார் திருப்பி தரணுமோ அவங்க பேர், முடிஞ்சால் அவங்க அம்மா பேர் கொஞ்சம் கிடச்சின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ போட்டு பார்த்துட்டு அவங்ககிட்ட பணம் இருக்கா இல்லையா, 1, தர எண்ணம் இருக்கா இல்லையா, 2, இருந்தால் வந்துச்சுன்னா கொடுத்துருவானா. தர எண்ணம் இருக்கா இல்லையான்னு கூட கண்டுபிடிக்கலாம். 200% முடியலாம். எண்ணம் தான் வாழ்க்கை. அவங்ககிட்ட என்ன ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, பணம் இருந்தும் தரலாம், அப்போ எண்ணம் இல்லைன்னு அர்த்தம். ஆமா, மனசு இல்லை கொடுக்கணுன்ற, அவ்வளோதான். அப்போ இல்லாத இடத்துல போய் வாவானா எங்கே வரும், தாத்தானா எங்கே தருவான், தரமாட்டான். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். இல்லை பணமும் இல்லை, எண்ணமும் இல்லை அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இல்லை எண்ணம் இருக்கு, பணம் இல்லையா, அப்போ அவனுக்கு பணம் வர மாதிரி நீ சில பூஜைகள் பண்ணலாம். நானும் நல்லா இருக்கணும், அவனும் நல்லா இருக்கணும், அவன் பணம் வரணும், அவன் தான் அவன் பணம் எனக்கு தருவான் அப்படின்னு நம்ம சில வேலைகள் பண்ணலாம். இல்லை பை அவன் பணம் வச்சிருக்கான் தரமாட்டான், நான் போய் கேட்டால் அவன் பணம் தரணும், அந்த மாதிரியும் பண்ணலாம்.
ஆனால் இது எல்லாமே முதல்ல பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல பார்க்கணும். இவரு நம்மக்கிட்ட வந்த கிளைண்டோட நேரம் காலம் எப்படி இருக்குது, சாதகமாக இருக்கா, காற்று இவரு பக்கம் சாதகமாக இருக்கா, அந்த எதிராளி காற்று எப்படி இருக்குது, அவரோட கர்கனியில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவருக்கு செஞ்சால் பழிக்குமா பழிக்காதா, நடக்குமா நடக்காதா போட்டு பார்த்துட்டு முடிஞ்சால் 100% காசை வாங்கிடலாம். பட்டு மொத்தமாக காசு இதெல்லாம் வாங்கி கொடுத்த சரித்திரமே நான் இல்லை, நானே சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி என்ன யாருக்குமே இல்லை. எக்ஸாம்பிள் 10 லட்ச ரூபா தரேன்னு வச்சுங்களேன், 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க, இல்லை 50,000 கொடுப்பாங்க, இல்லை 2 லட்சம் 3 லட்சம் 3-4 பிரித்து கொடுப்பாங்க. இதுவரை யாரும் ஃபுல்லாக கொடுத்ததே இல்லைம்மா என் 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில். எவ்வளோ காசு வாங்கி கொடுத்துறேன், வந்துடும் 100% வர வச்சு கொடுத்துடலாம். ஆனால் இதில் ஒரு ஹைலைட் என்னன்னா, அதிகபட்சம் அந்த பணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே கொடுக்கல வாங்க இருக்கணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கூட இருந்தாலும் வச்சுக்கலேன், அதுக்கு மேலே போச்சுன்னா அது வாங்க முடியாது. கொடுக்குற எண்ணமே போயிடும். வந்தீங்களா பாயிண்ட்டுக்கு, அந்த எண்ணமே இருக்காது. ஸோ என்ன 3 வருஷமா அவன் சாப்பிடாம இருந்திருப்பானா, இல்லை 3 வருஷமா அவன் 5 லட்ச ரூபா பார்க்காம இருந்திருப்பானா, இல்லை 3 வருஷமா காசு தான் வந்திருக்காதா, பணம் வந்திருக்கும், பணமும் இருந்திருக்கும், ஆனால் கொடுக்க எண்ணம் வராது. அப்போ எண்ணம் வராதவங்க கிட்ட அந்த எண்ணத்தை வர வைக்கணும். அது குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள இருந்தால் பண்ண முடியுமா? வருஷம் கணக்கில் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆச்சு பை, அதுக்கு 5 லட்சம் தரணுமே, இல்லை 5 ரூபா கூட வர வைக்க முடியாது. 5 லட்சம் எங்கே வர வைக்கிறது முடியாது. இதுதான் ஓப்பனாவே சொல்றீங்க. இதுதான் உண்மை. ஒருத்தர் பணம் கொடுத்துட்டா 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள, அதிகபட்சம் 2 வருஷத்துக்குள்ள இருந்தால் ஓரளவுக்கு வாங்கிடலாமா, அது தாண்டி தான் வாங்க முடியாதுமா. ஒன்று. அதே மாதிரி அவங்ககிட்ட பணம் இருந்து தரமாட்டாருன்னா அந்த பணத்தை வாங்கிடலாமா, அவர்கிட்டே கொடுக்குறவர்கிட்ட பணம் இல்லைன்னா எப்படிமா பணம் வரும்? அப்போ என்ன பண்ணோம், இவருக்கு பணிக்காரம் பண்ணணும், அவருக்கு சேர்த்து பண்ணணும், அவருக்கு பணம் வரணும், அவருக்கு வரணும், அந்த பணம் இவருக்கு வரணும் அப்படின்ற மாதிரி எழுதணுமா. இவ்வளோலாம் இருக்குமா, இதெல்லாம் பார்த்து எழுதி அதுக்கு தேவையான பரிகாரம் 90 நாள் நம்ம செஞ்சோன்னா அந்த காசு கொஞ்சம் கொஞ்சமாவது வரலாம். எவ்வளோ பேர் காசு வாங்கி கொடுத்துருக்கேன், வாங்கி கொடுக்கவும் முடியும். உங்கள் மாலிக் பாய் என்னாலே முடியும். உங்கள் காசு நியாயமான காசாக இருந்து, நீங்கள் உழைச்ச காசாக இருந்து, கஷ்டப்பட்ட காசாக இருந்து ஒருத்தட்ட மாட்டிருச்சு, ஏமாந்துட்டீங்க, இல்லை உங்களை ஒருத்தர் ஏமாந்துட்டேன். ஏன்னா ஏமாறுறது ஒரு விதம், உங்களை ஏமாற்றிட்டான்றது ஒன்று. ஏமாறுறதுன்றது நீங்களாக போய் சும்மா இருக்கணும் கொடுத்துட்டு மாட்டிக்கிறது, சரிங்களா? ஏமாத்திட்டான்றது நம்ம வீடு தேடி வந்து ஏமாத்திட்டு போகிறது. ரெண்டுத்துக்கும் மாற்றம் வித்தியாசம் இருக்குது, அது மட்டும் தெரிஞ்சுக்க மக்களே. அது ரெண்டில் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாலிக் பாய் நம்பி வாங்க, நான் வர வச்சு தரேன், அவங்ககிட்ட வாங்கி தரேன். ஆனால் அவன் இந்த ஜில்லாவில் எந்த ஜில்லாவில் தானே வாங்கிடலாம். ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு தெரியணும், பேர் தெரியணும், அம்மா பேர் தெரியணும், அட்லீஸ்ட் அம்மா பேர் இல்லை அந்த நபரோட ஃபோட்டோ பேராது இருக்கணும், ஏதோ கொஞ்சமாவது டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ நான் ஃபோன்லேயே போட்டேன் பை, நீங்கள் எதில் போட்டிருந்தாலும் சரி அவங்ககிட்ட பணம் தான் வாங்கி கொடுத்துருவேன். பணம் இல்லைன்னா கொஞ்சம் யோசிக்கணும், அதே மாதிரி கணிச்சு பார்க்கணும், இது உடனே முடியுமா லேட்டாக முடியுமான்னு. ஆனால் நீங்கள் கொடுத்த பணத்தை, உங்கள் கஷ்டப்பட்ட பணத்தை 100% இந்த மாலிக் பாயில் வாங்கி தர முடியும். கணிச்சு பார்த்துட்டு டைம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோட வாங்க. என்ன மாதிரி நாங்கள் இல்லை என்கிட்ட வர முடியலையா, மதுரையில் இருக்கீங்க, திருச்சியில் இருக்கீங்களா, பக்கத்தில் இருந்தால் கேளுங்க. இந்த மாதிரி அவர் பேர் போட்டு எனக்கு ஒரு பணம் தரணும் போய், நான் இப்போ செஞ்சால் வருவாரா அப்படி கூட கேளுங்க, தப்பே கிடையாது. மாலிக் பாய் கிட்ட தான் வரணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அங்கே கூட பாருங்கள். அங்கே பார்த்து நடக்கலையா நம்பி வாங்க. என்னால் முடிஞ்சது, இறைவனோட அருளால் என்னால் முடிஞ்சது நான் வாங்கி தரேன். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏமாற்றம் செய்யாதீங்க, ஏமாறவும் செய்யாதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சூப்பர் பாய், ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க. கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கிற மக்களுக்கு இது ஒரு நல்ல பதிவாக இருக்கும். நிச்சயமாக யாரெல்லாம் பணம் கொடுத்து கஷ்டப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே மாலிக் பாயை வந்து சந்திங்க. அவர் சொன்ன மாதிரி 1-2 வருஷத்துக்குள்ளே இருந்ததுன்னா நிச்சயமாக உங்கள் பணம் உங்ககிட்ட வந்து சேரும். அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றி பாய். நன்றிம்மா.